வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் புவி சேனல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காலம் மற்றும் தொலைவுக்கு ரிலேட்டடாக உள்ள ட்ரெயின் சம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் அதுக்கு காலம் மற்றும் தொலைவுக்கு ரிலேட்டடாக உள்ள ட்ரெயின் சம்ஸோட ட்ரிக்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த ட்ரிக்ஸை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க போய் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஆக்சுவலாக ஒரு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ட்ரெயினோட லென்த் எவ்வளவு இருக்குன்னா 100 மீட்டர் இருக்குது. அது என்ன வேகத்தில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 30 km/h வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த பாதையில், அதாவது ட்ரெயின் போகிற பாதையில் ஒரு பர்சன் நிற்கிறாரு. அந்த பர்சனை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு அது எடுத்துக்கக்கூடிய நேரம் எவ்வளவோ அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டினோட கான்செப்ட் புரியுதா? அதாவது ட்ரெயினோட லென்த் 100 மீட்டர் இருக்குது. அது எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னா 30 km வேகத்தில் போயிட்டுருக்கு பர் ஹவர். 30 km வேகத்தில் மணிக்கு போயிட்டுருக்கு. அந்த போகிற வேகத்தில், அந்த போகிற பாதையில் ஒரு பர்சன் நிற்கிறாரு. அந்த பர்சனை கிராஸ் பண்ணி போகக்குள்ள அவர் அந்த ட்ரெயின் எடுத்துக்கக்கூடிய டைம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டைம் கேட்டிருக்காங்க. டைமோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கிறீங்க. நேரத்தோட ஃபார்முலா என்ன உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும். நேரத்தோட ஃபார்முலா என்ன? நேரம் ஈக்குவல் டு தொலைவு டிவைடட் பை வேகம். அதான ஃபார்முலா. இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்க இல்லையா? தொலைவு டிவைடட் பை வேகம் இல்லையா? ஸோ இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போது தொலைவு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நான் இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிக் எல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா? அதில் தேர்ட் ஒன் ட்ரிக் கொடுத்துருப்பேன். அதாவது ஒரு ட்ரெயினோட லென்த்து எல் லென்த்தாக இருந்ததுன்னா அந்த எல் லென்த்தை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதே சேம் டைம் தான் ஒரு போலோ அல்லது ஒரு பர்சனோ இல்லை ஒரு சிக்னலோ யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கிராஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கும். அதோட லென்த்து சேம் எல்லுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதனால இங்கே டிஸ்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்க லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? தொடர் வண்டியோட லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 100 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த பர்சனுக்கும் தொடர் வண்டிக்கும் இடையே உள்ள லென்த் எவ்வளவு எடுத்துக்கிறீங்கன்னா 100ன்னு எடுத்துக்கிறீங்க. அதாவது தொலைவு ஈக்குவல் டு 100. ஓகேவா? கிவன் தட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ தொலைவு ஈக்குவல் டு 100. ஸோ 100 அதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலாக எதில் கொடுத்துருக்காங்க? 100 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேகம் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலாக வேகம் ஈக்குவல் டு எந்த கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு? 30 km/h வேகத்தில் போயிட்டுருக்கு. 30 km/h வேகத்தில் போயிட்டுருக்கு. ஓகேவா? நான் ஆல்ரெடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். km/h இருந்தால் இதுவும் கிலோமீட்டரில் இருக்கணும். பட் ஆனால் இது மீட்டரில் இருக்குது, இது km/h இருக்குது. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், எது பிக்கஸ்டாக இதோ அதை ஸ்மாலஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். அதாவது கிலோமீட்டரை எதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா மீட்டர்/செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மீட்டர்/செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அந்த ட்ரிக்ஸில் சம் ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பேன். ஓகேவா? அது எப்படின்னு கொடுத்துருக்கேன். எதாவது மல்டிப்ளை பண்ணால் அது சேஞ்ச் ஆகும். 5/18 மல்டிப்ளை பண்ணால் அது சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? தட் இஸ் வேகம் ஈக்குவல் டு இதை சேஞ்ச் பண்ணலாமா? எப்படி போடலாம்? அதை 30 இன்ட்டு km/h இருக்குது. அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? 30 இன்ட்டு 5/18. ஓகேவா? இதை 5/18 மல்டிப்ளை பண்ணால் அது எதுக்கு சேஞ்ச் ஆகிடும்? மீட்டர்/செகண்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 6 கேன்சல் பண்ணிக்கலாமா? 6 5s 30 இல்லையா? அப்போது இதை 5 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு 3 6 18 இல்லையா? ஸோ அப்போ 3. ஓகே, 5 இன்ட்டு 5 என்ன வர? ஆன்சர் இஸ் which is equal to 25/3. அதாவது 25/3 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் எது போயிட்டுருக்கு? அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு. இப்போது km/h நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? மீட்டர்/செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ டைரெக்டாக அப்ளை பண்ணலாமா? இதில் அப்ளை பண்ணலாம். அந்த ட்ரெயின் அந்த பர்சனை கடந்து செல்றதுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போது நேரம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? நேரம் ஈக்குவல் டு எப்படி போடலாம்? நேரம் ஈக்குவல் டு ஃபார்முலாவில் கொடுத்துருக்க இல்லையா? தொலைவு டிவைட் பை வேகம். தொலைவு ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்க? 100. இட் இஸ் 100 டிவைடட் பை, நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 25/3ன்னு வந்திருக்கு. ஸோ 25/3. இது அப்படியே ரெசிப்ரோக்கில் எழுதலாமா? ரெசிப்ரோக்கில் எழுதுனா எப்படி போடலாம்? விச் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 3/25 போடலாமா? ஓகே, 3/25 போடலாமா? ஓகே, ஸோ அப்போது இந்த 25ஆல் அதை கிராஸ் பண்ணலாமா? 25 கிராஸ் பண்ண எத்தனை வரும்? 4ன்னு வருமா? ஓகே, இப்போ 4 இன்ட்டு 3 என்ன வரும்? 12 மினிட்ஸ். நேரம் ஈக்குவல் நேரம் எதில் எழுதுவீங்க? மினிட்ஸில் 12 செகண்ட். சாரி,
அப்போ நேரம் ஈக்குவல் டு எதில் எழுதுவீங்க 12 செகண்ட். ஓகேவா? அப்போ அந்த அந்த பர்சனை கடந்து செல்றதுக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற டைம் எவ்வளோ, அந்த ட்ரெயின் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சனை கடந்து செல்றதுக்கு எடுத்துக்கிற டைம் எவ்வளோ, 12 செகண்ட். ஓகேவா? கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது பாருங்கள், எ ட்ரெயின் 100 மீட்டர் லாங் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன ஸ்பீடில் போகுதுன்னா 30 km/h வேகத்தில் போகுது. ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு த பர்சன், அதாவது ஒரு பர்சன் அங்கே நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்கின்ற டைம் என்னன்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு நேரத்துக்கான ஃபார்முலா தொலைவு டிவைட் பை வேகம் தெரியும். அந்த தொலைவு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 மீட்டர் நீளமுடைய ட்ரெயின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், அந்த ட்ரிக்ஸில் சொல்லியிருப்பேன், எந்த லென்த் இருக்கோ அதே சேம் லென்த்து தான் அந்த லென்த்தை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதே சேம் டைம் தான் எதை எடுத்துக்குன்னா அந்த ஒரு பர்சனோ இல்லை ஒரு போலோ இல்லை வந்து ஒரு டேர்னிங்கோ இல்லை ஒரு சிக்னலோ ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்கின்ற டைம் அதே லென்த்துடைய ட்ரெயின். ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்வீங்க, அந்த பர்சனுக்கும் அந்த ட்ரெயினுக்கு இடையில டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துப்பீங்க, அதுதான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ். அதை எப்படி எடுத்துப்பீங்க, ட்ரெயினோட லென்த்தை தான் எடுத்துப்பீங்க. அதனால தொலைவு ஈக்குவல் டு 100 மீட்டர்னு போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது மீட்டரில் இருக்குது, இது km/h இருக்குது. ஸோ ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. எதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, எது பிக்கஸ்ட்டாக இருக்கோ அது ஸ்மாலஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சரை நெக்ஸ்ட் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. புரியுது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரெயின் இஸ் மூவிங், அதாவது ஒரு ட்ரெயின் மூவ் ஆகுது, எந்த ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னா அது 132. நான் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், தமிழில் எழுதியிருக்கதை ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, அது எந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கான்னு 132 km/h வேகத்தில் போயிட்டுருக்கு. ஓகேவா? அந்த ட்ரெயினோட லென்த் எவ்வளவுன்னா 110 மீட்டர். ஓகேவா? இது km/h கொடுத்துருக்காங்க. அதோட நீளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 110 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம், ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம், ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 165 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு தான் சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கான்செப்ட் புரியுதா? ஒரு ட்ரெயினோட லென்த் எவ்வளவு இருக்குன்னா 110 மீட்டராக இருக்குது. அது எந்த வேகத்தில் போயிட்டுருக்குன்னா 132 km/h வேகத்தில் போயிட்டுருக்கு. ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது. அந்த பிளாட்ஃபார்மோட நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 165 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கேயே என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, நேரம் தான் கேட்டிருக்காங்க. நேரத்துக்கான ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், நேரம் ஈக்குவல் டு தொலைவு டிவைடட் பை வேகம். ஓகே, ஸோ இங்கே வேகம் என்ன கொடுத்துருக்காங்க, வேகம் ட்ரெயினோட வேகம் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கேயும் பாருங்கள் கொஸ்டினில் இது வந்து km/h இருக்குது. இங்கே என்ன எதில் இருக்குன்னா மீட்டர், இது மீட்டரில் தான் இருக்குது. அதாவது தொடர்வண்டியோட நீளமும் மீட்டரில் தான் இருக்குது, பிளாட்ஃபார்மோட நீளமும் எதில் தான் இருக்குன்னா மீட்டரில் தான் இருக்குது. எது மீட்டர் சேஞ்ச் ஆகிருக்கு, வேகம் மட்டும் km/h கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ km/h வந்து எதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, மீட்டர்/செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு எதாவது மல்டிப்ளை பண்ணணும், 5/18 மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா கான்செப்ட்? ஓகே, ஃபர்ஸ்ட் வேகம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. வேகம் ஈக்குவல் டு 132 km/h இருக்குது. ஸோ அதை எதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன், மீட்டர்/செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ 132 இன்ட்டு எதால் மல்டிப்ளை பண்ணணும், 5/18 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருச்சோ மீட்டர்/செகண்டுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இதை கிராஸ் பண்ணலாமா, எதாவது கிராஸ் பண்ணலாம், கிராஸ் பண்ணலாமா, 6ஆல் கிராஸ் பண்ணோம்னா இதில் எத்தனை 6 இருக்குது, 12, 13 எத்தனை 6 இருக்குது, 2 6 இருக்கா, 2 × 6 வந்து எத்தனை 12ன்னு வரும். ரிமைனிங் என்ன இருக்குது, 1 இருக்குது. எகைன் 1 இதை ஆட் பண்ணால் 12 வரும். எகைன் எத்தனை 6 இருக்குது, 2 6 இருக்குது. ஓகேவா? இதில் எத்தனை 6 இருக்குது, 3 6 இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா, 22 × 5, 22 × 5 ஆன்சர் என்ன வரும், 110ன்னு வருமா, 110 டிவைடட் பை 3, 110 டிவைட் பை 3 மீட்டர்/செகண்ட். ஓகேவா? இதை மீட்டர்/செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 நீளம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 நீளம் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு 4th ட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஒரு லென்த் வந்து ஆக்சுவலாக ஒரு நீளத்தோட ஒரு ட்ரெயினோட நீளம் வந்து L மீட்டர் இருக்குன்னா அது வந்து ஒரு பிளாட்ஃபார்மையோ இல்லை வந்து ஒரு பஸ்ஸையோ எதையோ ஒன்று கிராஸ் பண்ணுறதுக்கு அதோட பஸ்ஸோட லென்த்து வந்து B மீட்டர் இருந்ததுன்னா அது எடுத்துக்கொள்ளக்கூடிய
டைம் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா L+B அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதாவது அந்த ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த தொடர்வண்டியோட நீளம் வந்து 110 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்மோட நீளம் வந்து 165 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்குள்ள ஹோலாக எல்லாத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக எல்லாமே உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி டிஸ்டன்ஸ் கவர் ஆகும்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாதான் அதாவது L+B. இதை வந்து Lன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா L+Bன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அந்த ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபுல்லாக கவர் ஆகுற டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறீங்க. டோட்டல் தொலைவு ஈக்குவல் டு, ஸோ தொலைவு என்ன, வண்டியோட நீளம் ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட நீளத்தை ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும், 110 ப்ளஸ் 165 மீட்டர். ஓகேவா? ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும், தட் இஸ் 275 வருமா, 275 மீட்டர். ஓகே, தொலைவு ஈக்குவல் டு 275 மீட்டர். நெக்ஸ்ட் நேரம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? நேரம் ஈக்குவல் டு தொலைவு டிவைடட் பை வேகம். ஃபார்முலா கொடுத்துருக்கு இல்லையா? தொலைவு என்ன கொடுத்துருக்காங்க, 275 டிவைடட் பை உங்களுக்கு வேகம் என்ன ஆன்சர் வந்திருக்கு, 110 டிவைடட் பை 3. ஓகேவா? இது அப்படியே ரெசிப்ரோக்கல்ல போட்டுடலாமா? ரெசிப்ரோக்கல்ல போட்டால் எப்படி போடலாம், தட் இஸ் which is equal to 275 into 3 divided by 110 போடலாமா? 3 ரெசிப்ரோக்கல்ல போட்டாலும் 3 வந்து தலைக்கீழாக மாற்றிக்கிறீங்க. 3 divided by 110 போட்டுக்கலாம். அதான் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக எதால் அடிக்கலாம், 5ஆல் கிராஸ் பண்ணலாமா? 5ஆல் கிராஸ் பண்ணி பார்க்கலாமா? 5ஆல் கிராஸ் பண்ணால் 27 எடுத்துக்கிறீங்க. 27 எத்தனை 5 இருக்குது, 25ல் 5 இருக்கா, ரிமைனிங் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. 2ஐ எகைன் வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எகைன் 25 வருமா? ஸோ இதை வந்து 5ஆல் கிராஸ் பண்ணால் 10ல் எத்தனை 5 இருக்குது, 2 5 இருக்குது. எகைன் 10 இருக்கும், எத்தனை 5 இருக்குது அதில், எகைன் 2 5 இருக்குது. ஓகே, இது 55 இருக்குது, இங்கே 22 இருக்குது இல்லையா? எகைன் இதை வந்து எந்த ஃபார்முலாவில் கிராஸ் பண்ணலாம், 11ஆல் கிராஸ் பண்ணலாம் இல்லையா? 11ஆல் கிராஸ் பண்ணால் இது எத்தனை 11, 5 11s are 55. இது எத்தனை 11, 2 11s are 55. ஓகேவா? ஓகே, புரியுதா? ஸோ இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. 5 into 3 எத்தனை வரும், 5 3s are 50. 15 divided by 2. 15 divided by 2 நம்மளுக்கு ஆக்சுவலாக நேரம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நேரம் ஈக்குவல் டு 15 divided by 2 செகண்டுன்னு வரும். ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டின்ல ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த போல் 15 divided by 2 செகண்டுன்னு கொடுத்துருக்காங்களா, இல்லை இதை வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இதை டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா எப்படி போடலாம், ஆக்சுவலாக 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 2s are 14 போடலாமா? அப்போ 7 2s are 40, ரிமைனிங் என்ன இருக்குது, 1ன்னு போடலாமா? அப்போது 1 divided by 2 செகண்ட். கொஸ்டினா உங்களுக்கு ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க, இல்லை இதை போல் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறீங்க. கான்செப்ட் புரியுதா சொல்லியிருக்குது? அதாவது ட்ரெயினையும் கொடுத்துட்டு ஒரு பிளாட்ஃபார்மோ ஒரு பஸ்ஸையும் கொடுத்துருக்காங்க, அதோட நீளத்தையும் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றது தான் உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டுன்னு சொல்லணும். அதான் ஃபுல்லாக உள்ள தொலைவு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, வேகம் கொடுத்துருக்காங்க, நேரம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நேரத்துக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கான்செப்ட் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினில் எது ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரெயினோட நீளமும் ட்ரெயினோட வேகமும் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரெயின் ஒரு அண்டர் பிரிட்ஜில் போயிட்டுருக்கு, ஒரு ட்ரெயின் கீழே போகுது. ட்ரெயினோட மேம்பாலத்தில் மேலே ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அந்த மேம்பாலத்தோட ஃபுல் லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா, மேம்பாலத்தோட நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 180 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மேம்பாலத்தின் நீளம் 180 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த மேம்பாலத்தை ஃபுல்லாக அந்த ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் எவ்வளவுனா 20 செகண்ட் எடுத்துக்கலாம். மேம்பாலத்தை கிராஸ் பண்ணுற டைம் எவ்வளவுனா 20 செகண்டு. பட் அவர்கிட்ட இருக்கிற செகண்ட் எவ்வளவுனா 8 செகண்டு தான் இருக்குது. அவர்கிட்ட இருக்கிறது 8 செகண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ட்ரெயின். ட்ரெயினோட நீளமும் அண்டு ட்ரெயினோட வேகமும் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு. அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது மேம்பால பிரிட்ஜோட நீளமும் அதை கடந்து செல்றதுக்கான ட்ரெயினோட டைமிங் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரெயினோட நீளத்தையும் ட்ரெயினோட வேகத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இதை வந்து 2 மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. 2 மெத்தட்லேயும் இது ரெண்டுமே ஈஸி தான். 2 மெத்தடில் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் 1. ஆக்சுவலாக இது எந்த ஃபார்முலா, அதாவது எந்த ட்ரிக்கை பேஸ் பண்ணி போடுறேன்னா, ஃபோர்த்து
4th ட்ரிக்கை பேஸ் பண்ணி தான் போடுறேன். மேம்பாலத்தின் நீளம் எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ட்ரெயினோட நீளம் அதான் மேம்பாலத்தின் நீளத்தை பின்னு எடுத்துக்கிறீங்க. ட்ரெயினோட நீளத்தை எப்படி எடுத்துப்பீங்க? எல்லுன்னு எடுத்துப்பீங்க. ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் எல் ப்ளஸ் பின்னு போடுவீங்க இல்லையா? அதோட டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதே கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். டைமோட ஃபார்முலா, அதாவது நேரத்தோட ஃபார்முலா என்னென்னா நான் மறுபடியும் எழுத விரும்பலை. நேரத்தோட ஃபார்முலா என்ன? தொலைவு டிவைட் பை வேகம் தான் எதோட ஃபார்முலா? நேரத்தோட ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 8 செகண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, இப்போ ட்ரெயினோட நீளம், நீளத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம், தொலைவுன்னு சொல்லுவோம் இல்லையா? தொடர்வண்டியோட நீளம் டிவைட் பை அதோட வேகம். அதோட வேகம் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்? நேரம். ஃபார்முலாவே எழுதுறேன், ஓகேவா? அதாவது தொலைவு டிவைட் பை வேகம் ஈக்குவல் டு நேரம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தொடர்வண்டியோட நீளமும் நம்மளுக்கு தெரியாது, வேகமும் தெரியாது, ஆனால் நேரம் தெரியும். நேரம் என்ன கொடுத்துருக்காங்க? 8 செகண்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏன்னா அதை கிராஸ் பண்ணி 8 செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தட் இஸ் தொடர்வண்டி, ஷார்ட்டாக போட்டுக்கிற தொடர்வண்டி நீளம் டிவைட் பை வேகம் ஈக்குவல் டு எத்தனை செகண்ட் கொடுத்துருக்காங்க? 8 செகண்ட், ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரயில்வே பிரிட்ஜோட நீளம் கொடுத்துருக்காங்க இல்லையா? மேம்பாலத்தின் நீளம் என்ன கொடுத்துருக்காங்க? 180 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, இது செகண்டில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாருங்கள், மீட்டரில் கொடுத்துருக்காங்க, செகண்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ட்ரெயினோட ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ட்ரெயினோட ஸ்பீடு எப்பவுமே எப்படி எழுதணும்னா கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் எழுதணும். அது லாஸ்ட்டாக வரக்குள்ள சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் எழுதுறீங்க, அதாவது தொடர்வண்டியோட நீளம் ப்ளஸ் பிரிட்ஜ், ரயில்வே பிரிட்ஜோட நீளத்தையும் ரெண்டையும் ஆட் பண்ணும் இல்லையா? ஆட் பண்ணி அதோட ஸ்பீடு அப்படி கால்குலேட் பண்ணோம். அது கொடுத்துருக்காங்க இல்லையா? எத்தனை செகண்ட் கொடுத்துருக்காங்க? 20 செகண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எழுதுற தொடர்வண்டி நீளம் ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரயில்வே பிரிட்ஜ் மேம்பாலத்தின் நீளம் கொடுத்துருக்காங்க. மேம்பாலத்தின் நீளம் டிவைடட் பை வேகம் ஈக்குவல் டு அதே நேரம் எழுதிக்கலாமா? அதாவது இதை வந்து எல் ஃபார்முலா கொடுத்துருக்க இல்லையா? எல் ப்ளஸ் பி டிவைடட் பை, அதாவது டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ரெண்டே கவர் ஆகுற டிஸ்டன்ஸ் தான், ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா? இப்போ தொடர்வண்டியோட நீளமும் மேம்பாலத்தின் நீளத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? மேம்பாலத்தின் நீளம், அதாவது ரயில்வே பிரிட்ஜ் விச் இஸ் 180 மீட்டர் லாங் கொடுத்துருக்காங்க. அப்போ மேம்பாலத்தின் நீளம் என்ன கொடுத்துருக்காங்க? 180 மீட்டர். நான் எதுக்கு 180 மீட்டர். ஸோ தொடர்வண்டி நீளம் ப்ளஸ் மேம்பாலத்தின் நீளம் ஈக்குவல் டு 180 மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? டிவைடட் பை வேகம், வேகம் அதுக்கும் தெரியாது நம்மளுக்கு, ஈக்குவல் டு நேரம். நேரம் எத்தனை செகண்ட் ஆகுது? அப்போ ரெண்டையும் சேர்த்து கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகுது? 20 செகண்ட் கொடுத்துருக்காங்களே. மேம்பாலத்துக்கு அடுத்து சில ஆகும் நேரம் 20 செகண்ட். அப்போ 20 எழுதிக்கலாமா? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. கான்செப்ட் புரியுதா? ஓகே, ஃபஸ்ட்டு தொடர்வண்டிக்கு மட்டும் எழுதிருக்க. நெக்ஸ்ட்டு தொடர்வண்டி ப்ளஸ் மேம்பாலம் ரெண்டுத்துக்கு சேர்த்து எழுதிருக்க. தொடர்வண்டி ப்ளஸ் மேம்பாலத்துக்கான நேரம் என்ன கொடுத்துருக்காங்க? 20 செகண்ட். ஆனால் தொடர்வண்டிக்குள்ள நேரம் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க? 8 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே எழுதிருக்கு, ஓகேவா? இப்போ என்ன செய்வீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன், ஓகேவா? இது சின்ன கிளாஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் பண்ணுறீங்க, ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் பண்ணுறீங்க. இங்கே ஃபஸ்ட்டு உள்ளதை என்ன போட்டுக்கலாம்? தொடர்வண்டி ஷார்ட்டாக இருக்கிறப்பா, ஷார்ட்டாக இருக்கிற தொடர்வண்டி நீளம் டிவைட் பை வேகம் போடலாமா? ஸோ இங்கே உள்ளது. நெக்ஸ்ட் இதை என்ன செய்கிறீங்க? மைனஸ் பண்ணுறீங்க. அப்போ மைனஸ், இங்கே மைனஸ் பண்ணலாமா? இது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா? தொடர்வண்டி நீளம் டிவைட் பை வேகம்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 180 மீட்டர் டிவைட் பை வேகம்னு போட்டுக்கலாம் இல்லையா? ஏன்னா இங்கே மைனஸ் தான் பண்ண போகிறோம். அப்போ தொடர்வண்டி நீளம் டிவைட் பை வேகம் போடலாமா? வேகம் ப்ளஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், ஏன்னா 1 மைனஸ் தான் போட்டுக்கிறேன். அப்போ 180 மீட்டர் டிவைட் பை வேகம்னு போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு 8 செகண்ட் மைனஸ் 20 செகண்ட் போடலாமா? புரியுதா போட்டிருக்குது? ஓகே, ஒன்றாவது ஈக்குவேஷன்லேருந்து ரெண்டாவது ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறேன். இதில் காமனாக இருக்கிறதுனால தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடுமா? அப்போ தொடர்வண்டியோட நீளம் டிவைட் பை வேகம் மைனஸ் தொடர்வண்டியோட நீளம் டிவைட் பை வேகம் வருமா? அதாவது தொடர்வண்டி நீளம் டிவைட் பை வேகம் மைனஸ் தொடர்வண்டி நீளம் டிவைட் பை வேகம் போடலாமா?
நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன போடலாம், மைனஸ்னு போடலாமா, மைனஸ் 180 மீட்டர் டிவைட் பை வேகம் போடலாமா, ஈக்குவல் டு 8 செகண்ட்லேருந்து 20 செகண்ட், அதாவது 20லேருந்து 8 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும், -12ன்னு போடலாமா, -12 செகண்ட்னு போடலாமா. ஓகே, இப்போ தொடர்வண்டியோட வேகம் இது மைனஸ் ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாமா. ரிமைனிங் என்ன இருக்குது, -180 மீட்டர் டிவைட் பை வேகம், 180 மீட்டர் டிவைட் பை வேகம் ஈக்குவல் டு -12 செகண்ட் போடலாமா. ஓகே, இப்போ இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாமா. அப்போது இந்த வேகத்தை இந்த சைடு கொண்டு போகிறீங்க, 12 செகண்ட் இந்த சைடு கொண்டு வரீங்க, சேஞ்ச் பண்ணி இருக்கலாமா. தட் இஸ் 180 மீட்டர் டிவைட் பை 12 செகண்ட் ஈக்குவல் டு வேகம் போட்டுக்கலாமா. ஓகே, இப்போ 12 வந்து 180ல் கிராஸ் பண்ணலாமா. 180ல் கிராஸ் பண்ணால் ஏன்னா ஒரு டேரெக்டாகவே கிராஸ் பண்ணால் 180ல் கிராஸ் பண்ணால் 12 வந்து ஃபஸ்ட்டு டைம் இருக்குமா, ரிமைனிங் 60 இருக்கா, 60ல் 12 எத்தனை டைம் இருக்குது, 5 டைம்ஸ் இருக்கும். இப்போ 15 வருமா. தட் இஸ் வேகம் ஈக்குவல் டு 15 மீட்டர் பர் செகண்ட். ஆன்சர் வந்துட்டா 15 மீட்டர் பர் செகண்ட். ஆக்சுவலாக இது எதில் வேகம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன், கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் போடணும். கிலோமீட்டர் பர் ஹவருக்கு இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், தட் இஸ் 15 இன்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்களா இல்லை கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணி போடுறாப்புல இருக்கும். அப்போ இதை வந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் 18 டிவைட் பை 5ஆல் மல்டிப்ளை பண்ண, அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. 18 டிவைட் பை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி, ஓகேவா. அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் அது எதுக்கு சேஞ்ச் ஆகிடும், கிலோமீட்டர் பர் ஹவருக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா. இதை 15ஆல் இதை அடிக்க எத்தனை வரும், 3 வருமா. 318 எத்தனை வரும், 54 வருமா. ஸோ 54 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ வேகம், ட்ரெயினோட வேகம் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 54 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வந்திருக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, நீளம். வேகம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எது ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நீளம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நீளம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஒன்லேயே அப்ளை பண்ணலாமா. அந்த வேகம் ஈக்குவல் டு ஆன்சர் 54 வந்துருக்கு இல்லையா, இங்கே அப்ளை பண்ணலாமா. 54 போட்டுக்கலாமா. 54 ஆக்சுவலாக வேகம் ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 8 செகண்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ 8 செகண்ட்னா நம்ம வேகம் ஈக்குவல் டு எதில் தான் எழுதணும், மீட்டரில் தான் எழுதணும். வேகம் ஈக்குவல் டு நம்மளுக்கு மீட்டரில் எது வந்திருக்கு, இதுதானே வந்திருக்கு, மீட்டர் பர் செகண்ட் இதுதானே வந்திருக்கு. இப்போ வேகம் ஈக்குவல் டு 15 தான் அப்ளை பண்ணணும், இங்கே 54 அப்ளை பண்ணிடக்கூடாது. ஓகேவா. நான் டேரெக்டாக 54 அப்ளை பண்ணிங்க, இது கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. ஸோ அப்போ தான் இங்கே எதில் இருக்குது, 8 செகண்டில் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு மீட்டர் எது வந்திருக்கோ அதை தான் அப்ளை பண்ணுறீங்க, மீட்டர் பர் செகண்ட் தான் அப்ளை பண்ணுறது. இப்போ தொடர்வண்டியோட நீளம் ஈக்குவல் டு அதை அப்ளை பண்ணலாமா. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறீங்க. 1 இம்ப்ளைஸ் தொடர்வண்டியோட நீளம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. அப்போ தொடர்வண்டியோட நீளம் ஈக்குவல் டு வேகம். வேகத்தை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. மல்டிப்ளை பண்ணால் எப்படி போடலாம், 8 செகண்ட் இன்ட்டு வேகம் போடலாமா. ஓகே, அப்போ 8 செகண்ட் இன்ட்டு வேகம். வேகம் ஈக்குவல் டு இது செகண்டில் இருக்குது, மீட்டராக தான் நம்ம போடணும். இதை எடுத்துக்கக்கூடாது, இதை தான் போடணும். ஓகேவா. இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எதுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம், கிலோமீட்டர் பர் ஹவருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 15 தான் அப்ளை பண்ணணும். அப்போ 8 செகண்ட் இன்ட்டு 15. ஓகேவா. 8 இன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ண என்ன வரும் உங்களுக்கு, 8 5s are 40, remaining is 4, 8 1s are 8, 8 plus 4 என்ன வரும், 120. ஓகே, அப்போ 120 என்ன வரும் ஆக்சுவலாக மீட்டர். 8 இன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 120 மீட்டர்ஸ். ஓகேவா. அப்போ தொடர்வண்டியோட நீளம் என்ன நம்மளுக்கு, 120 மீட்டர்ஸ். கான்செப்ட் புரியுதா. ஓகேவா. இது எப்படின்னா செகண்ட் ட்ரிக்கை வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தொடர்வண்டியோட நீளம் எடுத்துகிட்டு அதுக்கு ஃபார்மில் அப்ளை பண்ணிக்க, அதாவது டிஸ்டன்ஸ் தொலைவு டிவைட் பை வேகம் ஈக்குவல் டு நேரம், அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு தொடர்வண்டியோட நீளத்தை எடுத்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு தொடர்வண்டி ப்ளஸ் மேம்பாலத்தோட நீளத்தை எடுத்து அதுக்கான செகண்ட் என்னன்னு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ளது 8 செகண்டு, செகண்ட் உள்ளது 20 செகண்டு. அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வேகம் கிடைக்கும். வேகம் வந்து மீட்டர் பர் செகண்டில் தான் கிடைக்கும். அந்த மீட்டர் பர் செகண்ட் எதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் எது ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா கொஸ்டினில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீளம் மட்டும் வேகம் கேட்டிருக்காங்க.
தொடர்வண்டியோட நீளம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணலாம். தொடர்வண்டியோட நீளம் ஈக்குவல் டு 8 செகண்ட் இன்ட்டு வேகம்னு போடலாம். இப்போ வேகத்தோட ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு 15 மினிட்ஸ்னு. 15 மீட்டர் பர் செகண்டுன்றது வேகத்தோட ஆன்சர் 15 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. அதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொடர்வண்டியோட நீளம் கிடைக்கும் 120 மீட்டர்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட். இப்போது கொஸ்டினில் நம்மளுக்கு நீளம் கொடுக்கல இல்லையா? ட்ரெயினோட நீளத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அதோட ஸ்பீடு, அதாவது அது எத்தனை செகண்டில் போகுதுன்னா 8 செகண்டில் போகுது. ஓகேவா? அதுதான் அந்த கான்செப்டை தான் நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு வேகத்தோட ஃபார்முலா என்ன உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. வேகத்தோட ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு வேகம் ஈக்குவல் டு தொலைவு டிவைட் பை காலம். அந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு தனித்தனியாக செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயினோட லென்த்தை நான் எதாவது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? தொடர்வண்டி நீளம் ஷார்ட்டாக போடுறேன். தொடர்வண்டி நீளத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த தொடர்வண்டியோட காலம் என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலாக 8 செகண்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? காலம் ஈக்குவல் டு 8 செகண்ட். ஓகேவா? இதை மீட்டர்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதை செகண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அதே போல் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் ரயில்வே பிரிட்ஜுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ரயில்வே பிரிட்ஜுன்னு மேம்பாலத்தின் நீளம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? மேம்பாலத்தோட நீளம் எவ்வளவு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? 180 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கும் அந்த தேர்ட் ட்ரிக் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறேன். அதாவது தொடர்வண்டியோட நீளம் ப்ளஸ் மேம்பாலத்தோட நீளத்தை ஆட் பண்ணணும் இல்லையா? ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு எது கிடைக்குன்னா அந்த மேம்பாலத்தை கடந்து செல்லக்கூடிய டைமிங் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ என்ன போடலாம்? அதுக்கு என்ன எடுத்துக்கலாம்? தொடர்வண்டி நீளம் ப்ளஸ் மேம்பால நீளம் ஈக்குவல் டு எப்படி போடலாம்? தொடர்வண்டியோட நீளம் நம்மளுக்கு என்னென்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ப்ளஸ் மேம்பாலத்தின் நீளம் என்ன கொடுத்துருக்காங்க? 180 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 180. ஓகேவா? இப்போது இதுக்கு காலம் என்ன கொடுத்துருக்காங்க? எத்தனை செகண்ட் கொடுத்துருக்காங்க? 20 செகண்ட். காலம் ஈக்குவல் டு 20 செகண்ட். ஓகேவா? கான்செப்ட் புரியுதா? இப்போ இது ரெண்டையும் லெட் பண்ணுறோம். இது ரெண்டையும் நம்ம அதாவது ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? இது எப்படி போடலாம்? இதில் அப்ளை பண்ணலாமா? இது ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணுறோம். இது ஈக்குவல் டு இதுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த டேர்ம் ஈக்குவல் டு இந்த டேர்ம்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனை இதை வந்து இதில் அப்ளை பண்ணலாமா? அப்போ வேகம் ஈக்குவல் டு எப்படி போடலாம்? வேகம் ஈக்குவல் டு இதுக்கு எப்படி எழுதலாம்? வேகம் ஈக்குவல் டு தொலைவோட நீளம் என்ன வந்திருக்கு உங்களுக்கு? எக்ஸ் டிவைடட் பை 8ன்னு போட்டுக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அதே போல் இதுக்கு வேகம் ஈக்குவல் டு எப்படி போடலாம்? வேகம் ஈக்குவல் டு தொடர்வண்டி நீளம் ப்ளஸ் மேம்பாலத்தின் நீளம் எப்படி போட்டிருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் 180ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? இது எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் 180 டிவைடட் பை காலம் என்ன இருக்குது? ஆக்சுவலாக 20. ஓகே, இது செகண்ட் ஈக்குவேஷன். கான்செப்ட் புரியுதா போட்டிருக்குது? இப்போ என்ன செய்யறீங்கன்னா ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 2 ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணுறீங்க. ரெண்டையும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? அப்போ எப்படி போடலாம்? எக்ஸ் பை 8ன்னு போடலாமா? ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 180 டிவைட் பை 20 போடலாமா? ஓகே, இப்போ இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுறீங்க, இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணலாமா? 20x ஈக்குவல் டு இதை இங்கே மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 8x ப்ளஸ் 8 இன்ட்டு 180. 8x மல்டிப்ளை பண்ணால் ரெண்டையும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ 20x 8x இருக்குது, அந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ எப்படி போடலாம்? 20x மைனஸ் 8xன்னு போடலாமா? இதை 8 இன்ட்டு 180 8 ஆர் 64 வருமா? 64 போடுறீங்க, ரிமைனிங் 6 போடுறீங்க. 6 நெக்ஸ்ட்டு 8 இருக்கும். 8 + 6 என்ன வரும்? 14 வருமா? 140. ஓகே, ஸோ அப்போ 20x மைனஸ் 8x எப்படி போடலாம்? 12xன்னு போடலாமா? 12x = 1440. ஓகே, அப்போ x ஈக்குவல் டு டிவைட் பண்ணலாமா? 1440 டிவைட் பை 12. ஓகே, அப்போ இதை கிராஸ் பண்ணலாமா? அதை கிராஸ் பண்ண 12ஆல் கிராஸ் பண்ணால் 12 ஸ்கொயர் ஆன்சர் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்? 144 இல்லையா? இப்போ இது 144 12 போடலாம். ரிமைனிங் இஸ் எக்ஸ் 0. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12ஆல் கிராஸ் பண்ணுறீங்க. 1440 வந்து 12ஆல் கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 120 வரும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 120. ஆக்சுவலாக நம்ம எதில் எடுத்துருக்கோம்? எல்லாத்தையும் மீட்டரில் தான் எடுத்துருக்கோம். அப்போ மீட்டர். ஓகே, மீட்டர்ஸ். இப்போ எக்ஸுங்கிறது தொடர்வண்டியோட நீளம் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 120 மீட்டர். இதில் அப்படி தானே வந்திருக்கு?
தொடர்வண்டியோட நீளம் என்ன வந்திருக்கு 120 மீட்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட் எது ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்மளுக்கு வேகம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. வேகம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, வேகம் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட் பை 8 இல்லையா. எக்ஸ் என்ன 120 மீட்டர்ஸ் டிவைட் பை 8 எல்லாமே வந்து செகண்டில் இருக்குது. ஓகே, நம்ம வேகம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். வேகம் ஈக்குவல் டு x equal to 120 னா அதில் அப்ளை பண்ணலாமா. that is 120 divided by 8. ஓகே, 80 ஆக்சுவலி இது என்ன எதில் வந்திருக்கு, நம்மளுக்கு மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்கோம். இது 8ங்கிறது செகண்ட் தானே உங்களுக்கு. ஸோ அப்போ மீட்டர் பர் செகண்டில் வந்திருக்கு. இந்த மீட்டர் பர் செகண்ட் இது ஆக்சுவலாக 8ஆல் டிவைட் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. இதை எதுக்கு சேஞ்ச் பண்ணுறோம், ஆக்சுவலாக நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ணுறோம், கிலோமீட்டர் பர் ஹவருக்கு சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா. அப்போ 120 × 8 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு சேஞ்ச் பண்ண ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் 18 டிவைட் பை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இன்ட்டு இது எதுக்கு சேஞ்ச் ஆகிட்டு, கிலோமீட்டர் பர் ஹவருக்கு சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ கிராஸ் பண்ணலாமா, இதை கிராஸ் பண்ணலாமா. 5ஆல் இதை கிராஸ் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வருது, 2 டைம்ஸு இன்ட்டு 4 டைம்ஸ் 24 வருமா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 24 வந்து 8ஆல் கிராஸ் பண்ணலாமா. 8ஆல் கிராஸ் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, 3 வருமா. 3 8s are 24 வருமா. ஓகே, ரிமைனிங் என்ன இருக்குது, ரிமைனிங் டினாமினேட்டில் எதுவும் இல்லை, நியூமரேட்டில் மட்டும் இருக்குது. 3 × 18 உங்களுக்கு என்ன வரும், 54 வருமா. தட் இஸ் 54 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ வேகம் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஏதாவது ஸ்பீட் ஈக்குவல் டு 54 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, ரெண்டுமே ஈஸியான மெத்தட் தான். இதையும் பாருங்கள் அதையும் பாருங்கள், உங்களுக்கு எது ஈஸியாக ஃபில் பண்ணுறீங்களோ அதை அப்ளை பண்ணி செய்யுங்க. எப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான். 2 மெத்தடும் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக ஃபில் பண்ணுறீங்களோ போடுங்க. இதில் ஆக்சுவலாக என்ன ரிப்பீட் பண்ணுற ஒரு செய்ய எப்படி போட்டிருக்காங்க, வேகம் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி தெரியும், தொலைவண்டி வபை காலம் அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறேன். இது தனித்தனியாக அப்ளை பண்ணுறேன். தொடர்வண்டிக்கு தனியாக அப்ளை பண்ணுறேன், தொடர்வண்டி ப்ளஸ் மேம்பாலத்தின் நீளம் ரெண்டுக்கும் சேர்த்து தனியாக அப்ளை பண்ணுறேன். அது ஏன் ப்ளஸ் போட்டிருக்கேன்னா அந்த ட்ரிக்கு கொடுத்த L + Bன்னு ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன், அதனால தான் போட்டிருக்கேன். தொடர்வண்டியோட நீளத்தை நீங்கள் எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கிறீங்க. அதுக்கான காலம் கிராஸ் பண்ணுற காலம் என்ன கொடுத்துருக்காங்க, 8 செகண்ட் கொடுத்துருக்காங்க, 8 செகண்ட் போட்டிருக்கேன். ஸோ அப்போ வேகம் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம், தொலைவண்டி வபை எக்ஸ் வபை 8ன்னு போட்டுக்கலாம். அதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தொடர்வண்டி நீளம் ப்ளஸ் மேம்பாலத்தின் நீளத்தை எடுத்துக்கிறேன். அதை எப்படி போனால் எக்ஸ் ப்ளஸ் மேம்பாலத்தின் நீளம் 180 கொடுத்துருக்காங்க. ஸோ 180 போட்டிருக்கேன். அந்த தொடர்வண்டி ப்ளஸ் மேம்பாலத்தின் நீளத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் எவ்வளோ, 20 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ வேகம் ஈக்குவல் டு இப்படி எழுதிக்கலாம் இல்லையா. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவலைஸ் பண்ணுறேன், 2 ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ எக்ஸ் வபை 8 ஈக்குவல் டு இப்படி போட்டுக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸோட ஆன்சர் உங்களுக்கு என்ன வருது, 120ன்னு வருது. தட் இஸ் 120 மீட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதுலேருந்து எது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், வேகம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வேகம் ஈக்குவல் டு ஆல்ரெடி எக்ஸோட ஆன்சர் தான் 120 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதை இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண 120ங்கிறது மீட்டர், 8ங்கிறது செகண்ட், அதான் மீட்டர் பர் செகண்ட் போட்டிருக்கு. ஓகே, மீட்டர் பர் செகண்ட் எதுக்கு சேஞ்ச் பண்ணுறோம், கிலோமீட்டர் பர் ஹவருக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா. கிலோமீட்டர் பர் ஹவருக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதால் மல்டிப்ளை பண்ணுறோம், 18 டிவைட் பை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 18 டிவைட் பை 5ஆல் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வேகம் ஈக்குவல் டு 54 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா, கான்செப்ட் புரியுதா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 4th one. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. 4th கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரெயினோட நீளம் வந்து 150 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன வேகத்தில் போகுதுன்னா 68 கிலோமீட்டர் பர் வேகத்தில் போகுது. அந்த வேகத்தில் அதே டைரக்ஷனில், அதாவது ட்ரெயின் போகிற டைரக்ஷன்லேயே ஒரு பர்சன் நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் என்ன வேகத்தில் ஓடி வந்துட்டுருக்காருன்னா 8 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் ஓடி வந்துட்டுருக்காரு. அதே நேர்கோட்டிலேயே ஒரே நேர்கோட்டிலேயே ஓடி வந்துட்டுருக்காரு. அப்படி ஓடி வர்றாருன்னா அவர் நேரம் அவர் எடுத்துக்கக்கூடிய நேரம் எவ்வளவு அப்படின்னு தான் சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதாவது இப்படி வந்தாங்கன்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய நேரம், அந்த மேன் எடுத்துக்கக்கூடிய நேரம் எவ்வளவு வந்ததுன்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய நேரம் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ட்ரெயின் வந்து இந்த திசையில் போகுது, அதோட நீளம் எவ்வளவுன்னா 150 மீட்டர். ஓகேவா. இதோட வேகம் என்ன கொடுத்துருக்காங்க, 68 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதே டைரக்ஷனில் ஒரு பர்சன் நடந்து போயிட்டுருக்காரு, ஒரு பர்சன் ஓடிட்டுருக்காரு. அவரோட வேகம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வேகம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 8 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்படி போயிட்டுருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் இதை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு அவங்க 2 பேரும் எடுத்துக்கக்கூடிய டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதாவது
இப்படி போனாங்கன்னா சேம் டைரக்ஷனில் வந்ததுன்னா போயிட்டு இருக்காரு. அப்படி போகக்குள்ள இந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ நேரத்தில் அவரை கடந்து செல்லும் அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின். எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கும் கடந்து செல்றதுக்கு, இந்த பர்சன் ஓடிட்டு இருக்கவரை கடந்து செல்றதுக்கு எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கொஸ்டின் கான்செப்ட் புரியுதா? ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது ஒரு ட்ரெயினோட நீளம் வந்து 150 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட வேகம் எவ்வளோ கொடுத்துரு, அது எந்த வேகத்தில் போயிட்டு இருக்குன்னா 68 km/h வேகத்தில் போயிட்டு இருக்கு. அதே திசையில் ஒரு பர்சன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஓடிட்டு இருக்காரு. அப்படி வேகத்தில் ஓடிட்டு இருக்காருன்னா 8 km/h வேகத்தில் ஓடிட்டு இருக்காரு. இப்படி ஓடிட்டு இருக்கக்குள்ள இந்த ட்ரெயினும் போயிட்டு இருக்கு, ஒரே திசையில போயிட்டு இருக்கு. அவர் ஓடுற வரை எப்போ அந்த ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணும், அது எடுத்துக்கக்கூடிய டைம் என்ன அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. நேரம் தான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும் நேரத்தோட ஃபார்முலா என்ன. ஆக்சுவலா நேரம் ஈக்குவல் டு தொலைவு டிவைட் பை வேகம். ஓகேவா? இப்போ வேகம் வந்து 2 வேகம் இருக்கு. வேகம் ஈக்குவல் டு என்ன வேகம் இருக்கு, ட்ரெயினோட வேகமும் இருக்கு, அந்த பர்சனோட வேகமும் ஒரு மனிதனோட வேகமும் இருக்கு. 2 வேகம் இப்படி வேகம் 2 வேகம் இருக்கிறதுனால இந்த 2 கூட தொடர்புடைய வேகம் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்ப தொடர்புடைய வேகம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எது ஹையஸ்டாக இருக்கோ அதுலேருந்து மைனஸ் பண்ணணும். அதாவது சேம் டைரக்ஷனாக ஒரே டைரக்ஷனாக சேம் டைரக்ஷனாக இருக்கிறதுனால அந்த வேகத்துலேருந்து இந்த வேகத்தை மைனஸ் பண்ணணும். அதே ஆப்போசிட் டைரக்ஷனாக என்ன செய்வீங்க, 2 வேகத்தையும் ஆட் பண்ணணும். இது வந்து சேம் டைரக்ஷனாக இருக்கிறதுனால எது ஹையஸ்டாக இருக்கோ அதுலேருந்து லோயஸ்டாக உள்ளதை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ தொடர்புடைய வேகம் ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹையஸ்ட் எது 68 மைனஸ் 8 போடலாமா? இப்போ ஆன்சர் என்ன வரும் 60 இது என்ன km/h. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் தொலைவு எந்த கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க, 150 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர்னு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து km/h இருக்குது. இது ஹையஸ்ட்டாக இருக்கிறதுனால இதை எதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, மீட்டர்/செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. மீட்டர்/செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணுறது எதால் மல்டிப்ளை பண்ண 5/8 மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணலாமா? தட் இஸ் 60 × 5/8 மல்டிப்ளை பண்ணால் அது எதுக்கு சேஞ்ச் ஆகிடும், மீட்டர்/செகண்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை வந்து 18 வந்து இதை கிராஸ் பண்ணலாம் இல்லையா, எதால் கிராஸ் பண்ணலாம், 6ஆல் கிராஸ் பண்ணலாம் இல்லையா. 6ஆல் கிராஸ் பண்ணோம்னா இது வந்து 10 டைம்ஸ் வருமா, 10 6 வந்து 60. இது எத்தனை வரும், 3 6 18 இல்லையா. ஸோ 3 போடலாமா? 10 × 5 எப்படி போகலாம், 50 50/3 மீட்டர்/செகண்ட். ஓகே, அப்போ வேகம் ஈக்குவல் டு 50/3 வருது. இப்போ அப்ளை பண்ணலாமா, நேரம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? நேரம் ஈக்குவல் டு தொலைவு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. தொலைவு ஆக்சுவலாக ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது செகண்ட் ட்ரிக்கை யூஸ் பண்ணி இங்கே நீளம் தானே கொடுத்துருக்காங்க, இது எப்படி தொலைவில் அப்ளை பண்ணலான்னு கேட்கலாம். ஆல்ரெடி ஒரு ட்ரிக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த லென்த்து வந்து ட்ரெயினோட நீளம் வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கோ அதே நீளத்தை தான் அதை வந்து எதுக்கு எடுத்துக்கலாம், அந்த மேன் வந்து கிராஸ் பண்ணுறதுக்குள்ள டிஸ்டன்ஸ், ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸையும் அதே கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ என்ன போட்டுக்கலாம், தொலைவு ஈக்குவல் டு 150 போட்டுக்கலாமா? 150 டிவைடட் பை வேகம் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 50/3 போடும். ஓகே, நெக்ஸ்ட் இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதலாமா? ரெசிப்ரோக்கல் எழுதுனா எப்படி போடலாம், 150 × 3/15 போடலாமா? ஓகே, இப்போ 50 இது கிராஸ் பண்ணலாம், என்ன வரும் 3ன்னு வருமா? 3 × 3 எத்தனை வரும், 9. அப்போ நேரம் ஈக்குவல் டு 9 செகண்ட். ஓகேவா? நம்மளுக்கு ஏன்னா மீட்டரில் எழுதிருக்கோம், அதனால செகண்டில் தான் எழுதும். ஓகேவா? 9 செகண்ட். கான்செப்ட் புரியுதா? ஓகே, அதாவது ஒரே சேம் டைரக்ஷன் கொடுத்துருவாங்க. ஒரே நேர்கோட்டு திசையில செல்றதுனால அதுக்கு வரக்கூடிய எப்படி ஒரே நேர்கோட்டு திசையில சென்றுச்சுன்னா என்ன செய்வீங்க, ரெண்டையும் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அதே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணணும். கொஸ்டின் புரியுதா? ஃபர்ஸ்ட் தொடர்வண்டியோட நீளம் என்ன கொடுத்துருக்காங்க, 150 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வேகம் வந்து 68 மீட்டர்னு 68 km/h கொடுத்துருக்காங்க. அதே வேகத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆள் வந்து அதாவது எந்த திசையில் வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கோ அதே திசையில் ஒரு ஆள் வந்து போயிட்டுருக்கோ. அவர் எந்த ஸ்பீடில் போயிட்டுருக்காருன்னா 8 km/h வேகத்தில் போயிட்டுருக்காரு. அப்படி ஓடக்குள்ள அவர் அந்த ட்ரெயின் வந்து இவரை எப்போ கிராஸ் அதை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கோ தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு நேரத்துக்கான ஃபார்முலா எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 2 வேகம் இருக்கிறதுனால தொடர்புடைய வேகம் கண்டிப்பாக ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, அதாவது நேர்கோட்டு திசையில் வந்ததுன்னா மைனஸ் பண்ணணும், எதிர் திசையில் வந்ததுன்னா ப்ளஸ் பண்ணணும். நேர்கோட்டு திசையில் தானே வருது, அதனால ஹையஸ்ட்டாக இருக்கிறதுலேருந்து லோயஸ்ட்டாக வந்து மைனஸ் பண்ணிடுறேன். ரிமைனிங் உள்ளதான் உங்களுக்கு வேகம். நெக்ஸ்ட் என்ன, நேரத்தோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேவா? இது வந்து km/h இருக்குது. அதை எதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா மீட்டர்/செகண்ட். இதை ஃபஸ்ட்டே பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். km/h இருந்ததுன்னா அது மீட்டர்/செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா?
கான்செப்ட் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, தொடர்வண்டியோட நீளம் என்ன கொடுத்துருக்காங்க, 220 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வேகம் என்ன கொடுத்துருக்காங்க, 59 km/hன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதே அதாவது தொடர்வண்டியோட நீளம் வந்து 220 மீட்டரு. அது எந்த வேகத்தில் போயிட்டு இருக்குன்னா 59 km/h வேகத்தில் போயிட்டு இருக்கு. அதே போல எதிர் திசையிலேருந்து ஒரு ஆள் ஒடியாந்துட்டு இருக்காரு. ஒடியாடுறாரு. அவர் எந்த வேகத்திலேருந்து ஒடியாடுறாருன்னா 8 km/h வேகத்தில் ஒடியாடுறாரு. அப்படி ஒடியாறக்குள்ள 2 பேரும் எப்போ கிராஸ் பண்ணுவாங்க, அதாவது இவரும் கிராஸ் பண்ணி ட்ரெயினும் கிராஸ் பண்ணலாம். அப்போ கிராஸ் பண்ணக்குள்ள எடுத்துக்கக்கூடிய நேரம் என்ன, அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 2 பேரும் கிராஸ் பண்ணக்குள்ள எடுத்துக்கூடிய 2 பேருமே கிராஸ் பண்ணிடணும், எண்ட் ஆகிடணும், முடிச்சிடணும். இவரும் இங்கே போயிடணும், இங்கேயும் போயிடணும், ட்ரெயினும் போயிடணும், இவரும் கிராஸ் ஆகிடணும். அப்போ அவங்க எடுத்துக்கக்கூடிய டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது தொடர்வண்டியோட நீளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 220 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது எந்த வேகத்தில் போகுதுன்னா 59 km/h போயிட்டு இருக்கு. ஓகேவா? எதிர் திசையிலேருந்து ஒரு ஆள் வராரு. எதிர் திசையிலேருந்து ஒருத்தர் ஓடி வராரு. அவர் எந்த வேகத்தில் வர்றாருன்னா 8 km/h வேகத்தில் ஓடி வராரு. அப்போ வந்தாருன்னா இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுறதுக்கான நேரம் எவ்வளவு அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ எகைன் நேரம், இங்கே நேரம் சொல்லிட்டு என்ன போட்டிங்க, தொலைவு டிவைட் பை வேகம் போட்டிங்கன்னா அதே ஃபார்முலா தான் இங்கேயே அப்ளை பண்ண போகிறோம். நேரம் ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா தான். நேரம் ஈக்குவல் டு தொலைவு டிவைட் பை வேகம், அதே ஃபார்முலா தான். வேகம் இங்கே ஆக்சுவலாக என்ன தொலைவு என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 220 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதையே எடுத்துக்கிறீங்க. ஆக்சுவலாக தொலைவு ஈக்குவல் டு 220 என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 220 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேகம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. வேகம் வந்து ஆக்சுவலாக 2 வேகம் கொடுத்துருக்காங்க. ட்ரெயினோட வேகமும் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் மேனோட வேகமும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ரிலேட்டிவ் வேகம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? தொடர்புடைய வேகம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தொடர்புடைய வேகம், ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இது வந்து எதிர் திசையில் வரதுனால ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்க எதிர் திசையில் வந்தாலும் u+vன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அதுதான் அப்ளை பண்ணுறோம். ஸோ u+v அப்ளை பண்ணுறோம். தட் இஸ் u ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 59 கொடுத்துருக்காங்க. v ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு 7. எதிர் திசையில் வரதுனால 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ண ஆன்சர் என்ன வரும் 66ன்னு வருமா? 16 வேகம் என்ன ஆக்சுவலாக உங்களுக்கு km/h. ஓகேவா? எகைன் இதுவும் km/h இருக்குது. இதை எதுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க, மீட்டர்/செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க. எதால் மல்டிப்ளை பண்ணால் 5/8 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன வரும் 66 × 5/8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது எதுக்கு சேஞ்ச் ஆகிடும், மீட்டர்/செகண்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஆக்சுவலாக இதை வந்து எதாவது கிராஸ் பண்ணலாம், 6ஆலேயே கிராஸ் பண்ணலாம். இதை 6ஆல் கிராஸ் பண்ணலாம் 11 டைம்ஸ் வருமா? இதை 6ஆல் கிராஸ் பண்ணால் 3 டைம்ஸ் வருமா? 11 × 5 என்ன மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும் 55/3 வருமா? திஸ் இஸ் மீட்டர்/செகண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை எதில் அப்ளை பண்ணுறீங்க, நேரம் தானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் டைம் ஈக்குவல் டு நேரம் ஈக்குவல் டு தொலைவு ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, தொலைவு ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வந்திருக்கு 220. அதாவது கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்க 220 மீட்டர் கொடுத்துருக்காங்க. டிவைட் பை வேகம் என்ன வந்திருக்கு 55/3 வந்திருக்கு. அப்ளை பண்ணி 55/3. ஓகேவா? இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதலாமா? ரெசிப்ரோக்கல் எழுதுனா எப்படி பண்ணலாம், 220 × 3/55 போடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கிராஸ் பண்ணலாமா? இதை கிராஸ் பண்ணோம்னா ஆக்சுவலாக 11ஆல் அடிக்கலாமா? 11ஆல் அடிச்சா 22ல் எத்தனை 11 இருக்குது, 2 11 இருக்கா, 20ன்னு போடலாமா? இதில் எத்தனை 11 இருக்குது, 5 இருக்கா, 5 11s இருக்கா. நெக்ஸ்ட் எகைன் 20 5ஆல் அடிக்கலாமா? அடிச்சோம்னா 4ன்னு வருமா? 4 × 3 என்ன வரும் 12. தட் இஸ் ஈக்குவல் டு 12 செகண்ட். கான்செப்ட் புரியுதா? கொஸ்டின் கான்செப்ட் புரியுதா? ஓகே. இதில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க, இது சேம் டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ரெண்டையும் சைமல்டேனியஸாக உங்களுக்கு எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் டைரக்ஷனில் வந்ததுன்னா என்ன பண்ணுறீங்க, மைனஸ் பண்ணுறீங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் வந்ததுன்னா ப்ளஸ் பண்ணுறீங்க. டைரக்ஷன் வந்ததுன்னா என்ன செய்றீங்க, மைனஸ் பண்ணுறீங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் வந்ததுன்னா ப்ளஸ் பண்ணுறீங்க. அதனால 2 கொஸ்டின் நான் சைமல்டேனியஸாக எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வரைக்கும் உங்களுக்கு உள்ளது போட்டிருக்கேன். ரிமைனிங் உள்ள ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி போடுற சம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? போட்டிருக்கிற 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். Keep it and watch it. Thanks for watching this video. Thank you.